நீதித்துறைக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்துக்குள் போராட்டம் நடத்தும் வழக்கறிஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சில நாட்களுக்கு முன்பு கட்டாய ஹெல்மெட் அறிவிப்புக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். இதேபோல் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறையில் சில வழக்கறிஞர்கள் புகுந்து முழக்கங்களை எழுப்பினர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பார் கவுன்சிலின் பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டது. அதன்படி நீதிமன்ற வளாகத்தில் நீதித்துறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ, துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தாலோ, முழக்கங்கள் எழுப்பினாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தர்மராஜ் மற்றும் செயலாளர் ராமசாமி உள்ளிட்ட 17 பேருக்கு வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதிப்பதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்தது. இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் தலைவர் செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.